வணக்கம் நண்பர்களே. என்டிஏவில் விஜய்க்கு 35 தொகுதி லாக் செய்யப்பட்ட விஜய் முட்டுக்கட்டை போடும் ஆதவ் அர்ஜுனா. கரூர் விவகாரத்தின் போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வருவதற்காக பவன் கல்யாண் மூலம் பாஜக தரப்பிலிருந்து பேசப்பட்டிருந்தது. ஆனால் அப்போது விஜய் கூட்டணிக்கு இறங்கி வந்தாலும் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் முட்டுக்கட்டையாக இருந்தார்கள். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்த ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அதே திருமண நிகழ்வுக்காக வந்த விஜயை சந்தித்து அரசியல் குறித்து பேசியிருக்கிறார். அப்போது ஜெகன்மோகன் ரெட்டி பாஜகவின் தூதுவராகவே விஜயிடம் பேசியதாக தகவல்கள் வெளியாகிறது. குறிப்பாக ஒரே நேரத்தில் மத்தியில் ஆளும் திமுக அரசையும் மாநிலத்தில் ஆளும் பாஜக அரசையும் எதிர்க்க வேண்டாம் என்று அறிவுரை வழங்கிய ஜெகன்மோகன் ரெட்டி பாஜகவை தேவையின்றி பகைத்து கொள்ள வேண்டாம், பாஜகவின் உதவி உங்கள் கட்சியை தமிழகத்தில் வளர்ப்பதற்கு தேவைப்படும் என்றெல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி விஜய்க்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் சமீப காலமாகவே பாஜகவை நேரடியாக விஜய் விமர்சனம் செய்யாமல் இருப்பதற்கு ஜெகன்மோகன் ரெட்டி அறிவுரையும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. சமீபத்தில் தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் விஜய் தனித்து போட்டியிட்டால் அவர் நிற்கும் தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தமிழகத்தில் மற்ற அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை மட்டுமே தழுவுவார் என்றும், அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் விஜய் உள்ளே வரும் பட்சத்தில் விஜய் போட்டியிடும் தொகுதியில் சுமார் 80% மேல் வெற்றி பெறுவார் என்ற கருத்து கணிப்பு விஜய் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. மேலும் விஜய் கைவசம் இருக்கும் அவருடைய ரசிகர்களின் வாக்குகள், திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒரு பகுதி, சிறுபான்மையினர் வாக்கு மற்றும் பட்டியல் சமூகத்தின் வாக்குகள். ஒருவேளை பாஜக இருக்கும் கூட்டணிக்கு விஜய் சென்றால் சிறுபான்மையினர் வாக்குகளை மட்டும்தான் விஜய் இழக்க நேரிடும், மற்ற வாக்குகளை விஜய்க்கு முழுமையாக வந்துவிடும் என்கின்ற ரிப்போர்ட்டும் விஜய்க்கு சென்றிருக்கிறது. இப்படி இருக்கையில் பாஜக இருக்கும் கூட்டணிக்கு விஜய் செல்லவில்லாமல் அவர்கள் விஜய்க்கு முட்டுக்கட்டையாக தற்போது வரை இருந்து வருகிறார்கள். பின்னணியில் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. அரசியல் பார்வையாளர்கள் அந்த வகையில் தன்னை சுற்றி இருப்பவர்களின் பேச்சை நிராகரித்துவிட்டு விஜய் சுயமாக சிந்தித்து இந்தியா கூட்டணிக்குள் வந்தால் மட்டுமே விஜய்க்கு அரசியல் எதிர்காலம் இருக்கிறது. மற்றபடி விஜய் வரும் சட்டசபை தேர்தலில் 8 முதல் 12% வரை வாக்குகளை வாங்கி தன்னுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கலாமே தவிர வெற்றி பெற முடியாது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். மேலும் விஜயை சுற்றி இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல்குமார் இவர்கள்தான் இதற்கு காரணம். இவர்களை தவிர்த்து விட்டாலே விஜய் தமிழகத்தில் வெற்றி பெற்று விடுவார் என்கின்ற கணக்குகளும் தற்போது போடப்பட்டுள்ளது.